ராஜா. நன்றி ஆண்டவரே. சிலுவையிலே எங்களுக்காக தொங்கினீர் ஆண்டவரே. எங்களுக்காக அடிக்கப்பட்டீர். எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக, எங்களுடைய மீறுதலுக்காக நீர் நொறுக்கப்பட்டீரே அப்பா. உடைய முகத்திலே காரியம் விழுந்தார்களே, நீர் சுகமாக ஏற்றுக்கொண்டீரே ராஜா. உடைய அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. உடைய அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. உற்சாகமாய் அவருடைய கரங்களை தட்டி மகிமைப்படுத்துகிறோம். நன்றி சொல்லுங்கள். நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே. பலன் பெற்றவர்களாக, விடுதலையை பெற்றவர்களாக, ஹல்லேலூயா, விடுதலையை பெற்றவர்களாக, சுகத்தை பெற்றவர்களாக, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவுக்கே துதி செலுத்துகிறோம். நல்ல பிதாவே. Hallelujah. Hallelujah. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் பாடினபடி மீண்டுமாய் ஒரு புதிய நாளை, புதிய ஒரு மாதத்துக்குள்ளாக ஆண்டவர் நம்மை நம்முடைய மகாபெரிய கிருபையினாலே நம்மை காண செய்திருக்கிறார். இன்றைக்கும் கூட விசேஷமாக கர்த்தருடைய திருப்பந்தியிலே நாம் கலந்து கொள்ளும்படியான ஒரு கிருபையும் ஸ்லாக்கியத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே கர்த்தர் நமக்கு பாராட்டின அந்த மிகப்பெரிய அந்த தயவை நினைத்து அந்த வெளியேறு பெற்ற ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்து நம்மை புது சிருஷ்டிகளாய் ஆண்டவர் நம்மை மாற்றி கர்த்தருடைய பந்தியிலே நம்மை கலந்து கொள்ளும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்தபடினால ஆவியானுடைய ஒத்தாசையோடு கூட அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை நாம் காத்து கொள்ளும்படியாகும், இந்த ரட்சிப்பின் மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்ளும்படியாகும், நமக்கு ரட்சிப்பை வழங்கும்படியாக ஆண்டவர் சிலுவையிலே செய்த அந்த மிகப்பெரிய அந்த ஒரு தியாகத்தை நாம் நினைவு கூர்ந்து நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நாம் அவரை நோக்கி பார்க்கும்படியாகவும் இந்த மாதத்தின் முதல் ஆராதனையிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். வேதத்திலே நாம் வாசிக்கிற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவர் ஊழியம் செய்த நாட்களில திரும்ப திரும்ப ஆண்டவர் செய்த ஒரே ஒரு பிரசங்கம் என்னன்னு சொன்னீங்கன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. போகிற இடங்களில் எல்லாம் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று ஆண்டவர் பிரசங்கம் பண்ணி கொண்டே இருந்தார். ஆகவே ஆண்டவருடைய இருதயத்தினுடைய அந்த நோக்கம் என்னன்னு சொன்னா, அந்த உலகத்திலே ஆண்டவர் செய்த அந்த 3.5 ஆண்டுகால ஊழியத்துல இந்த மனுக்குலம் முழுவதையும் பரலோக ராஜ்யத்திற்கு நேராக அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். அழிந்து கொண்டிருக்கிற இந்த மனுக்குலத்தை தன்னுடைய சுய ரத்தத்தினாலே மீட்டெடுத்து பரலோகத்திற்கு அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு ஒரு இருதயத்தின் ஒரு சிந்தையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம் அமைந்தது. அப்போ இன்றைக்கு சபையினுடைய தரிசனமும் அதுதான், சபையினுடைய நோக்கமும் அதுதான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சபைக்கு நாம் இதற்காக வருகிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கடைசி வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 2:47. ஆமென். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். சபையிலே ஆத்துமாக்களை சேர்த்து கூட்டி சேர்க்கிறது யார்? கர்த்தர் கூட்டி சேர்க்கிறார். அப்போ ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் ஏன் சபையிலே கொண்டு வந்து சேர்க்கிறார்? எல்லாரும் ரட்சிக்கப்படலாம், எல்லாரும் குடும்பத்துல அங்கே நாம் இருந்து நம் தனிப்பட்ட ஆராதனையில நாம் இருக்கலாமே. எல்லாரும் ஏன் சபையிலே ஆண்டவர் கொண்டு வந்து சேர்க்கிறார்? சபையிலே ரட்சிக்கப்பட்டவர்களை ஆண்டவர் கொண்டு வந்து சேர்க்கிறதுடைய காரணம் என்னன்னு சொன்னா, நம்முடைய கரங்களிலே, சபையின் கரத்திலே, மெய்ப்பனுடைய கரத்திலே
ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டவர்களை கொண்டு வந்து ஒப்புவிக்கிறார். எதற்காக ஒப்புவிக்கிறார்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவர் திரும்பவும் இந்த உலகத்தில் இரண்டாம் விசை வருகிற பொழுது அவர் ஒப்பு கொடுத்த ஆத்துமாக்களை அவர் நம்முடைய கரங்களிலே நாம் உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி நம்முடைய கரங்களிலே நம்ம நம்பி ஒப்பு கொடுத்த ஆத்துமாக்களை, ரட்சிக்கப்பட்ட அந்த ஆத்துமாக்களை திரும்ப அவர் கையில நாம் ஒப்புவிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு மனவாட்டி சபையாக திரும்ப வருகிற பொழுது நான் இந்த சபையில கொடுத்த அந்த ஆத்துமாக்களை திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும் பொழுது சபையினுடைய பொறுப்பு, சபையினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. திரும்பவும் ஆண்டவர் வருகிற பொழுது சபையை ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்களை எதிர்நோக்கி ஆண்டவர் உலகத்திலே வருகிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போம். ஆகவே ஆண்டவர் கொடுத்த இந்த வெளியேற பெற்ற ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை மற்றும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த வெளியேற பெற்ற ஒரு ரட்சிப்பு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பெரிதான ஒரு ரட்சிப்பு என்று சொல்லி வேதத்திலே சொல்லிருக்கு. நான் வாசிப்போம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிப்போம். முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்ட பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால், how great a salvation அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இவ்வளவு பெரிதான ஒரு ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் நாம் எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று சொல்லி இங்கே எபிரேயர்ல நாம் வாசிக்கிறோம். அப்போ முதலாவது இந்த ரட்சிப்பை குறித்து இந்த வசனங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இந்த ரட்சிப்பானது முதலாக கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டது. முதலாக இந்த ரட்சிப்பு என்கிற இந்த சால்வேஷன் என்கிற இந்த ஒரு காரியம் கர்த்தருடைய இருதயத்திலே தோன்றினது. இது எப்போ தோன்றினது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் பாவத்தில் விழுந்த உடனே கர்த்தருடைய சிந்தையிலே the plan of redemption, இந்த ரட்சிப்பின் திட்டம் என்பது ஏதேன் தோட்டத்திலே கர்த்தருடைய சிந்தையிலே அது வந்துவிட்டது. மனிதன் பாவத்தில் விழுந்து விட்டான். இவனை ரட்சிப்பதற்கு ரத்தம் சிந்தப்பட வேண்டும். பாவமில்லாத குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்பட்டால்தான் இந்த மனுக்குலம் இவனுக்கு பிறகு வரப்போகிற இந்த சந்ததி எல்லாம் இவர்களை நாம் மீட்டெடுக்க முடியும் என்கிற அந்த ரட்சிப்பினுடைய திட்டம் ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவருடைய சிந்தையிலே உருவானது. அப்போ அது உருவானதுக்கு பிறகு அவர் என்ன சொல்கிறார்? அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டது. ஆண்டவருடைய சிந்தையிலே தோன்றின இந்த ரட்சிப்பினுடைய திட்டத்தை ஆண்டவர் அதுக்கப்புறம் தன்னுடைய தீர்க்கதரிசிகளிடத்துல ஆண்டவர் ஒப்புடுத்தார். ரத்தம் நிறைய நீங்க ஆதியாகமத்திலிருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாடு வரைக்கும் இந்த ரட்சிப்பினுடைய திட்டம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் பாவிகளிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு குற்றமில்லாத தன்னுடைய ரத்தத்தை சிந்த வேண்டும் என்கிற அந்த ரட்சிப்பினுடைய திட்டம் ஆதியாகமத்திலிருந்து நீங்க மல்கியா புஸ்தகம் வரைக்கும் எல்லா இடங்களிலும் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குற்றமில்லாத ஒரு ரத்தம், மாசற்ற ரத்தம் சிந்தப்பட வேண்டும். மோசேயின் மூலமாக உயர்த்தப்பட்ட அந்த வெண்கல சர்மம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்போ தீர்க்கதரிசிகளிடத்திலே ஆண்டவர் ஒப்புவித்தார். எல்லா தீர்க்கதரிசிகளும் இந்த ரட்சிப்பின் திட்டத்தை இங்கே அறிவித்திருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்க. முதலாவது இந்த ரட்சிப்பு தேவனுடைய இருதயத்திலே தோன்றின ஒரு மாஸ்டர் பிளான். அதன் பிறகு தீர்க்கதரிசிகளிடத்திலே ஆண்டவர் அதை ஒப்புவித்தார். மூன்றாவது, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் வெளிப்படுத்தப்பட்ட ரட்சிப்பு. ரட்சிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம், அடையாளம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யோசித்து பார்க்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற ஒரு மிகப்பெரிய அற்புதம் என்ன அப்படின்னு சொல்லி ஒருவேளை நம்ம கேட்டோம்னா முதலாவது நமக்கு ஞாபகம் வருது எதுன்னா, ஆண்டவர் என்னை ரட்சித்தார். இந்த ரட்சிப்பு என்பதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நடக்கிற மிகப்பெரிய அற்புதம். Hallelujah. The greatest miracle ever can happen in a person's life is the salvation. இந்த சத்தியம், அதாவது என்ன நான் எப்படி இருந்தேன், என்ன ஆண்டவர் ரட்சித்திருக்கிறாரே,
நம்ம யோசித்து பார்ப்போம், ஒவ்வொருவரும் நம்ம யோசித்து பார்ப்போம். எந்த ஒரு சூழ்நிலை, எப்படிப்பட்ட தேவனற்றவர்களாக இருந்தோம், எப்படிப்பட்ட ஒரு அந்தகாரத்தில் இருந்தோம், எப்படிப்பட்ட உளையான சேற்றில் இருந்தோம், நம்மை கொண்டு வந்து ஆண்டவர் நம்முடைய ரத்தத்தினாலே கழுவி ரட்சித்து நம்ம பரலோக வாசிகளாய் மாற்றியிருக்கிறாரு. இந்த ஒரு காரியம்தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதம். இதை நம்ம ரியலைஸ் பண்ணல அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எத்தனை அற்புதம் செஞ்சாலும் அதெல்லாம் வந்து வேலிட் இல்லை, அது இன்வேலிடா போயிடும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அவர்களை அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கினார். பார்வோனுடைய இருப்பு கரத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கினார். அவ்வளவு பெரிய ஒரு அற்புதம். அவ்வளவு சீக்கிரமா அந்த பார்வோன் அவர்களை விடவில்லை. அந்த மாதிரி தான் பிசாசு அந்த அளவுக்கு நம்மை அடிமைத்தனத்தில் நம்மை போட்டு இறுக்கி வைத்திருந்தோம். அப்போ அவ்வளவு பெரிய அற்புதங்களினால் அடையாளங்களினால் அவர்களை இந்த பார்வோனுடைய அடிமைத்தனத்தில் அவர்களை விடுதலை ஆக்கின அந்த ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை அவர்கள் எண்ணாமல் போனார்கள். அவர்கள் அதை ரியலைஸ் பண்ணவே இல்லை கடைசி வரைக்கும். அதன் பிறகு 40 ஆண்டு காலம் எவ்வளோ அற்புதம் பார்த்தாச்சு, எவ்வளோ அற்புதங்கள் அதிசயங்களை பார்த்தாச்சு, பிரயோஜனமே இல்லை. அவர்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரவே இல்லை. அப்போ த கிரேட்டஸ்ட் மிரக்கிள் இன் அவர் லைஃப் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, தெய்வாதி தேவன் ஒரு மனிதனாய் இறங்கி வந்து நமக்காக, யோசித்து பாருங்க, நாம் எந்த நிலைமையில இருக்கோம், நமக்காக அவர் இந்த உலகத்திலே மனிதனாய் தன்னுடைய மகிமை, மாட்சிமை, மேட்டிமை, மேன்மை எல்லாவற்றையும் விட்டு அடிமையின் ரூபம் எடுத்து உலகத்தில் இறங்கி வந்தாரு. அது அற்புதமா இல்லையா? இல்லையா? இதை நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் ரியலைஸ் பண்ணணும். எவ்வளவு பெரிய வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு பெரிய அற்புதங்கள் எல்லாம் அதிசயங்களாக நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம செஞ்சிருக்காரு. இது எல்லாவற்றையும் காரணம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னை ரட்சித்தீங்களே, எனக்காக ஒரு ரத்தத்தை சிந்த வந்தீங்களா, எனக்காக வா அப்படின்னு சொல்லி நம்ம ரியலைஸ் ஒவ்வொரு நாளும் பண்ணணும். அப்போதான் வேதம் சொல்லுகிறது, மற்ற நம்முடைய சரீர பிரகாரமான நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவையான எல்லா அற்புதங்களையும் ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்கா செய்வார். நமக்காக தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரே ஒப்பு கொடுத்த பொழுது, நம்ம சொந்த குமாரனாக இயேசு கிறிஸ்துவே ஒப்பு கொடுத்த பொழுது, அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருக்கிறது எப்படி? நிச்சயமாக ஆண்டவர் செய்வார். அப்போ இந்த அற்புதம் வந்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு அற்புதம். நம்மை பரலோகவாசிகளாய் ஆண்டவர் ரட்சிப்பை கரங்களில் நம்மை ரட்சித்து நம்மை பரலோகவாசிகளாய் ஆண்டவர் ஆக்கியிருக்கிறார்ல, அதுதான் மிகப்பெரிய ஒரு அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில நடந்த அற்புதம். அதன் பிறகு நான் 4ஆம் வசனத்தில் தொடர்ந்து நான் வாசிக்கிறோம், தம்முடைய பரிசுத்த ஆவியின் வரங்களினாலே சாட்சி கொடுத்ததான ஒரு ரட்சி. பரிசுத்த ஆவியானவர் அதை கன்ஃபார்ம் பண்ணார். பரிசுத்த ஆவியானவர் மேல் இறங்கி வந்து நாம் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளில பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வரங்களினாலே அதை உறுதி செய்தார். இந்த சீக்வன்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை அறிந்து நம்மை தெரிந்து அந்த தாயின் கர்ப்பத்திலே நாம் உருவாவதற்கு முன்பாகவே இந்த ரட்சிப்பின் திட்டம் தேவனுடைய இருதயத்திலே தோன்றி, அதன் பிறகு தீர்க்கதரிசியுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து, அதன் பிறகு அற்புதத்தினாலும் அடையாளங்களினாலும் இந்த ரட்சிப்பை உறுதி செய்து, பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களினாலே அதை கன்ஃபார்ம் பண்ணி நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறாரே. இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் எப்படி தப்பித்துக் கொள்வோம்? நியாயமான கேள்விதானே? அல்லேலூயா. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, how great a salvation. சால்வேஷனை வந்து நம்ம போற்றி பாராட்டலன்னு வச்சுங்களேன், அந்த சால்வேஷனை வந்து நம்ம கொண்டாடவில்லை என்று சொன்னால் நம்ம ரட்சிக்கப்பட்டோமா என்றது ஒரு கேள்விக்குறி. எஸ், அவ்வளவு பெரிதான ஒரு ரட்சிப்பு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் சொல்லி அதை நாம் போற்றி பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கிலீஷ்ல பார்க்கும்போது இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் அப்படின்னு போட்டிருக்கு தமிழ்ல. இங்கிலீஷ்ல வந்து how can you neglect how the great salvation அப்படின்னு போட்டு, இவ்வளவு பெரிதான இந்த ரட்சிப்பை நீங்க எப்படி அலட்சியப்படுத்த முடியும், நீங்க எப்படி தள்ள முடியும்? அப்போ திருச்சபையானது, சபையில நாம் வருகிற பொழுது ரட்சிக்கப்படாமல் சபைக்கு வந்திருக்கிறவங்க வந்து இந்த ரட்சிப்பை வந்து தள்ளி போடக்கூடாது.
நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. அடுத்து ஏற்கனவே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஆண்டவருக்குள்ள வந்திருக்கிறேன் என்பதை என்று சொல்லுகிறவர்கள் இந்த ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் we need to celebrate, we need to appreciate, அதுக்குரிய கனத்தை அதுக்குரிய மதிப்பை கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் இந்த ரட்சிப்பை நாம் கொண்டாட வேண்டும். எவ்வளவு பெரிதான ஒரு ரட்சிப்பு என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ரட்சிப்பு என்பது ஏன் அதை நம்ம நெக்லெக்ட் பண்றோம், ஏன் அது ஒரு பெரிய ஒரு பொருட்டா தெரியல அப்படின்னா, அது நமக்கு ஃப்ரீயா கிடைச்சிடும் தான். எப்பவுமே இலவசமாக கிடைச்சா அதுக்கு கொஞ்சம் அதனுடைய வேல்யூ நமக்கு தெரியாது. கொடுத்தா வாங்கி போயிட்டே இருக்கணும் இல்லையா? இலவசமாக நமக்கு கொடுக்கப்பட்டதுனால அதனுடைய மதிப்பு தெரியவில்லை. ஆனால் நமக்கு அது இலவசமாக கொடுக்கப்பட்டது. பிதாவாகிய தேவனுக்கு உங்க சொந்த குமாரனையே கொடுக்க வேண்டியதாயிற்று. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய சொந்த ரத்தத்தையே சிந்த வேண்டியதாயிற்று. பெரிய ஒரு தியாகத்தை ஆண்டவர் செய்ய வேண்டியதாயிற்று. அவ்வளவு பெரிதான வெளியேறப்பெற்ற ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால், திடீரென்று நாளைக்கு ஆண்டவர் இறங்கி வரும் பொழுது cannot escape, நாம் எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று சொல்லி வேதம் சொல்கிறார். ஆகவே எதை வேணா நாம் தள்ளி போடலாம், ஆனா இதை தள்ளி போடலாம். tomorrow never comes சொல்லுவாங்க. நாளைக்கு பிரதர், நாளைக்கு ஞானஸ்நானம் எடுக்கலான்னு தான் நினைச்சு இருக்கிறோம் பிரதர். பார்க்கலாம் பிரதர், ஒரு நாள் வராதா? இந்த நாள் வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? திருடனை போல நான் வருவேன் சொன்னார். எப்ப வேணாலும் ஆண்டவர் வருவார். அப்போ இந்த ரட்சிப்புக்கு பின் இருக்கிற இந்த ஆழமான இந்த சத்தியத்தை நாம் அறிந்து, நாம் உணர்ந்து, அதை நாம் அப்ரிஷியேட் பண்ண வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ இந்த ரட்சிப்பின் ஆண்டவர் வருகிற பொழுது இதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் வருகை மட்டும் நாம் இதை காத்துக்கொள்ள வேண்டும். வகையினால் தான் ஒவ்வொரு முறையும் திருப்பந்தியில நாம் வருகிற போதெல்லாம் அவரை நினைத்து, கர்த்தர் என்னை மீட்டெடுத்தாரே, அவருடைய ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டெடுத்தாரே, அவருடைய திரு சரீரம் எனக்காக அடிக்கப்பட்டதே என்று சொல்லி உள்ளான ஒரு மனதின் ஆழத்திலிருந்து நாம் அதை அப்ரிஷியேட் பண்ணி தான் நம்ம அந்த திருப்பந்தியில நாம் கலந்து கொள்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த ரட்சிப்பு என்பது என்ன? நான் பாவங்களை அறிக்கை செய்தேன் ஒரு நாளில், ஆண்டவரே பாவங்களை மன்னித்துவிட ஆண்டவரே, ஒரு சில கெட்ட பழக்கங்கள்லாம் என்கிட்ட இருந்தது, இப்போ அது போயிடுச்சு பிரதர், இப்போ ஒரு சில நல்ல பழக்கங்கள்லாம் நான் என்கிட்ட வந்துடுச்சு, அது ரட்சிப்பா? வேதவசனம் என்ன சொல்லுகிறது? யோவான் 1 அதிகாரம் 12-13 வசனங்களை நான் வாசிப்போம். யோவான் 1:12-13. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். முதலாவது அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் வைக்க வேண்டும். ஃபெய்த். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே இல்லாமல் பரலோகத்துக்கு போற வழி இல்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் என்னுடைய பாவங்கள் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும் சொல்லி முதலாவது விசுவாசிக்கிறோம். அதன் பிறகு அவரை நம்முடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவர்கள் அத்தனை பேர்களுக்கும் தம்முடைய புத்திரர்களாகும்படி, பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்கள் யார்? ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பவர்கள் யார் என்று சொல்லி ஒரு டெபினிஷன் சொல்லப்பட்டிருக்கிறது 13ஆம் வசனத்துல. இவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். They are born of God. அப்ப இந்த ரட்சிப்பு என்பது இங்க புது ஒரு டெபினிஷன் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, இவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். ஏற்கனவே மாம்சத்திலே பிறந்தவர்கள், ஏற்கனவே புருஷ சித்தத்தினாலதான் நம்ம எல்லாம் பிறந்திருக்கிறோம். ஏற்கனவே நம்ம பிறந்து நாம் வளர்ந்திருக்கிறோம். மாம்சத்தினாலும் புருஷ சித்தத்தினாலும் ரத்தத்தினாலும் தான் நாம் பிறந்து வளர்ந்திருக்கோம். ஆனால் இவர்கள் எப்போ நாம் ரட்சிக்கப்பட்டோம் அதன் பிறகு இவர்கள் யார்? நம்மளாம் யாரு? தேவனால் பிறந்தவர்கள். அப்போ மறுபடியும் பிறக்கிறோம்னு அர்த்தம். அல்லேலூயா. We are born of God.
அதாவது அப்போ இந்த ரட்சிப்பு என்பது நாம் மறுபடியும் பிறக்கிறதற்கு சமம். மறுபடியும் பிறக்கிறோம். we are once again born. புதிதாக பிறந்த ஒரு குழந்தை போல ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்தது. எப்போ நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனாலே நாம் மறுபடியும் பிறக்கிறோமோ பழையவைகள் எல்லாம் வந்து எரேசர், பழைய மெமரி, பழைய எல்லாம் கலாஸ், புது மனுஷனாக நாம் பிறக்கிறோம். அப்ப ரட்சிப்பு என்பது மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறது. மறுபடியும் பிறக்கிறதுனா என்னங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு டவுட். நம்ம எல்லாருமே வந்து மாம்சத்திலே பிறந்திருக்கிறோம், புருஷ சித்தத்தினாலே பிறந்திருக்கிறோம் இல்லையா? எல்லாருக்கும் வந்து நம்முடைய எனக்குள்ளாக வந்து என்னுடைய தகப்பனுடைய வித்து இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குள்ளாகவும் நம்முடைய தகப்பனுடைய வித்து இருக்கு. ஆகையினாலதான் வந்து நான் என் தகப்பனே அப்பா போல இருக்கு. நம்ம எல்லாரும் பார்க்கும்போது அப்படியே அப்பா உரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து தகப்பனுடைய வித்து உள்ள இருக்கிறதுனால நான் அப்பாவை போல இருக்கிறேன், அப்பாவை போல நான் பேசுறேன், அப்பாவுடைய குணாதிசயங்களே எனக்கு வரும், ஆட்டோமேட்டிக்கா வரும். அப்போ மறுபடியும் பிறக்கிறது, ஏன் ஆண்டவர் வந்து ஒரு ரட்சிக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை வந்து மறுபடியும் பிறக்கிறதுன்னு சொல்றாரு அப்படின்னா, மறுபடியும் பிறக்கிற பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த வித்து இருக்கு பாத்தீங்களா, உள்ள இருக்கிற அந்த வித்து, இந்த வித்து தான் வந்து என்னுடைய குணாதிசயம், என்னுடைய சுபாவங்கள், என்னுடைய காரியங்கள் எல்லாத்துக்குமே அதான் காரணம். இந்த ஜீன்ஸ் சொல்றாங்க, நம்ம போட்டுக்கிற ஜீன்ஸ் இல்ல, ஜீன், அதாவது அதுக்கு என்ன சொல்றது தமிழ்ல, மரபு அணு. இந்த ஜெனட்டிக் அந்த ஃபேக்டர் தான் வந்து நான் எப்பா மாதிரி இருக்கிறது, என் அப்பாவோட குணாதிசயம், பரம்பரையா இந்த பரம்பரை இந்த மாதிரி தாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த பரம்பரை மரபு இருக்கிறதுக்கு காரணம் வந்து தகப்பனுடைய வித்து எனக்குள்ள இருக்கிறது. அப்ப எல்லாமே வந்து ஒரு மனுஷனுடைய சுபாவம், ஒரு மனுஷனுடைய செயல்பாடுகள், அவனுடைய காரியங்கள் எல்லாம் எதில் அடங்கி இருக்குன்னு சொன்னா அவனுடைய பிறப்புல தான் அடங்கி இருக்கு. எந்த குடும்பத்துல பிறந்தானோ அவன் அந்த குடும்பத்தின் சாயல்ல தான் இருப்பான். பொதுவாக நம்ம பார்க்கும்போது மேரேஜ் அலையன்ஸ்லாம் பார்க்கணும் இல்லையா? அது நிறைய என்ன சொல்றோம் கண்டிஷன்ஸ், நிறைய ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. பொதுவாக எல்லாருமே கிறிஸ்தவங்களா இருக்கட்டும் சரி, மற்ற மதத்தவர்கள் யாரா இருந்தாலும் சரி, பொதுவாக சொல்ற ஒரு கண்டிஷன் என்ன சொல்லுறோம், பொதுவாக சொல்ற ஒரு கண்டிஷன், அது இந்து மதம் எந்த மதமா இருக்கட்டும், கிறிஸ்டியனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எக்ஸலன்ட், நல்ல குடும்பத்துல பிறந்த ஒரு பிள்ளையா இருக்கும். ஏன் குடும்பத்தை போய் பாக்குறீங்க? பையன் நல்ல பையன் தானே, நல்லா படிச்சிருக்கான், கை நிறைய சம்பாதிக்கிறான், நல்லா சட்டமா இருக்கிறான், அப்புறம் என்ன உங்களுக்கு குறைச்சல? நல்ல குடும்பத்துல பிறந்திருக்கணும். பிறப்புலதான் எல்லாமே இருக்கு. ஒரு மனுஷனுடைய சுபாவம் எப்படி இருப்பான், எப்படி வளருவான், இன்னைக்கு நல்லா இருப்பான் கல்யாணம் பண்ற வரைக்கும், அப்புறமா வேலை வரும்போது காம்பாம பாருங்க. ஏன் அப்படின்னா உள்ள இருக்கு வித்து, தகப்பனுடைய வித்து. மூதாதையர் எங்க பரம்பரைலாம் யாரு தெரியுமா, எங்க தாத்தா பாட்டெல்லாம் யாரு தெரியுமா அப்படின்னு பரம்பரைலாம் சொல்ல ஆரம்பிச்சிடும். அப்புறம் அப்ப ஏன் ஆண்டவர் இந்த ரட்சிப்பை வந்து மறுபடியும் பிறக்கிறது அப்படின்னு சொல்லி ஏன் சொல்றாருன்னா, இந்த வித்து தான் காரணம். அப்போ நம்ம எல்லாருக்குள்ளும் யாருடைய வித்து இருக்கிறது? நம்ம எல்லாருக்குள்ளும் மனிதனாக பிறந்த எல்லாருக்குள்ளும் ஆதாமுடைய வித்து இருக்குது இல்லையா? ஆதாம் பாவம் செஞ்சதுனால அவனுடைய சீர்தான் எல்லாருக்குள்ள இருக்கு. மனுஷன் பிறந்த மனிதனாக பிறந்த எல்லாருமே பாவம் செய்யறாங்க. எல்லாருமே ஏன் பாவம் செய்யறாங்கன்னா, நமக்குலாம் வந்து சொல்லும் போது பாவிகள், பாவிகளே அப்படின்னு. ஏன் பாவிகளேன்னு சொல்றோம் அப்படின்னா, நாம் பாவம் செய்கிறதுனாலே நாம் பாவிகளாகவில்லை, பாவத்திலே நாம் பிறந்ததுனாலே நாம் பாவிகள். என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தார். அந்த ஆதாமுடைய வித்து இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு மனுக்குலம் முழுவதும் வந்து சீர்கெட்டு போய்கொண்டிருக்கிறது. அப்போ அந்த ரட்சிப்பு என்பது ஒரு நாளிலே நான் மனம் திரும்பிட்டேன்றத எனக்கு வந்து முன்காலத்திலே நான் அந்த பழக்கத்தை நான் செய்து கொண்டிருந்தேன், இப்பொழுது சில நல்ல பழக்கங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா அது வந்து அது ரட்சிப்பா என்னன்னு சொல்லி எனக்கு டவுட்டா இருக்கு. Salvation is not getting some good habits and quitting some bad habits. இல்ல அது இல்ல. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், மறுபடியும் நீ பிறக்க வேண்டும். அப்ப மறுபடியும் பிறக்கிறது என்னன்னு சொன்னா, அப்போ இந்த வித்து தான் காரணம் எல்லாத்துக்கும்.
அப்ப இந்த ஆதாமுடைய வித்து நமக்குள்ள இருக்கு பாத்தீங்களா, அந்த வித்தை வந்து வெளியில புடுங்கி எடுக்கணும். வெளியில புடுங்கி எடுத்துட்டு தேவனுடைய வித்தை உள்ள வைக்கணும். அதுதான் மறுபடியும் பிறக்கிறது. இல்லையா? அதுதான் மறுபடியும் பிறக்கிறது. பெரிய ஒரு நாம் ரட்சிக்கப்படும் பொழுது ஒரு பெரிய ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியே நடக்குது. அந்த சர்ஜரிக்கு வந்து நம்ம ஒப்பு கொடுக்கணும். தப்பா நினைக்கக்கூடாது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆதாமுடைய வித்தை வந்து வெளியில் எடுத்துட்டு உள்ள வந்து தேவனுடைய வித்தை ஆண்டவர் உள்ள இருக்கிறார். தேவனுடைய வித்து என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை தான் வித்து. ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆண்டவர் இந்த உலகத்துக்கு எப்படி தன்னை வெளிப்படுத்தினார்? வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது. தேவனுடைய வித்து என்பது ஆண்டவருடைய வார்த்தை. அப்ப இந்த ஆதாமுடைய வித்து, அந்த பாவத்துடைய வித்தை எடுத்து போட்டுட்டு தேவனுடைய வார்த்தையாகிய ஆண்டவருடைய வித்தை உள்ள வச்சு நம்மளை சரி பண்ணிட்டான்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் இந்த பழைய வாழ்க்கை, பழைய சுபாவம் இதெல்லாம் வந்து வெளியில வரவே வராது. அல்லேலூயா. வாசிப்போம் 1 பேதுரு 1:23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. We are born of a uncorruptible seed. அழிவுள்ள வித்தினாலே அல்ல. மறுபடியும் பிறக்கணும்னா எப்படி மறுபடியும் பிறக்கிறதுன்னு சொன்னா, முதலாவது